தகப்பனே மை துதிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உங்களை துதிக்கிற ராஜா. ஆமாண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா கடந்து வந்த இந்த 8வது மாதத்தை அப்பா ஸ்தோத்திரம், இந்த கடைசி ஆராதனை வரை நீர் எங்களை பாதுகாத்து வந்தீங்களேப்பா. சுகம் ஜீவனை கொடுத்தீங்களே, எத்தனையோ நன்மைகள் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்தீங்களப்பா. அப்பா போட்டு மரத்திலெல்லாம் காத்தீங்களே, கையின் கிரிகையில் ஆசி வைத்து கொடுத்தீங்களே அப்பா. எந்த தீங்கு அணியாதபடி வீண் விரயங்களுக்கும் வீண் செலவுகளுக்கும் அந்தகார பிசாசுடைய வல்லமைகளுக்கு எங்களை விளக்குனீங்களே அப்பா. நீ போதுமானாரா இந்த மாதம் முழுவதும் இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள், இந்த நாள் என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோப்பா. என் தேவன் செய்த நன்மைகள் அநேக ஆயிரங்கள் அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த நாள் அப்பா விசேஷமா ஆராதனை ஒரு சமூகத்தில் கொடுக்குறப்பா. ஆராதனை தொடக்கம் முடிவறிந்த எங்கள் பரிசுத்தாவியான இந்த இடத்தில் ஆள்கை செய்யுங்க. ஒரு சிலராக இருந்தாலும் இந்த இடத்தில் என் தேவனுடைய மகிமை இறங்கட்டப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வல்லமைகள் இறங்கட்டும். பாடும்போதும் துதிக்கும் போதும் வேதங்களை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை அனுப்புங்க, குணப்படுத்துங்க ராஜா. இந்த நாள் விசேஷமா அப்பா ஆராதனையை அப்பா பிள்ளைகள் ஆராதிக்க பிள்ளைகளை கரங்களில் கொடுக்க, எங்களை அழித்திருங்க, மாமிசத்தை எடுத்து போடுங்க. என் தேவனுடைய மகிமை பிள்ளைகள் கொண்டு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. ஆமாண்டவரே அப்பா செய்திகளை கொடுக்கிற ஊழியக்கார மகனை என் தேவ சமூகத்தில் கொடுக்கிறேன் அப்பா. அந்த வார்த்தைகளை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன், இந்த வார்த்தை இந்த நாள் எங்களுக்குள் இறங்கட்டும் ராஜா. இந்த அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அசைப்போடையும் அப்பா அநேகருக்கு அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக அந்த ஆராதனைகள் சுற்றில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அறியாதவர்கள் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் அவர்கள் பலப்படுத்தும், குணப்படுத்தும், விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முடிவறிந்த எங்கள் ஆவியான ஆள்கைக்குள் இருங்க. இசைகளை மீட்கிற பிள்ளைகளுக்குள் தேவன் மகிமைப்படுங்க ராஜா. வந்திருக்க ஒவ்வொருவரும் தேவனை கடன் துணையாக இருக்கட்டப்பா. அப்பா என்ன விண்ணப்பத்தோடு என்ன பாரத்தோடு அப்பா உங்களுடைய சமூகத்தோடு நினைக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாள் பதில் கொடுத்து அனுப்புங்க அப்பா. நமக்கு சுத்தமான ஒரு புதிய மாதத்தை காண எங்கள் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அந்த புதிய மாதத்தில் நாங்கள் கடந்து செல்லும்போது தேவாவியான ஆலோசனை ஞானத்தோடும் விசேஷமாக கர்த்தருடைய அப்பா சோட்டம் வார்த்தை வசனம் வாக்கு சட்டத்தின் மூலம் நாங்கள் கடந்து செல்ல கிருபைதாங்க. அந்த புதிய மாதத்தை காண என் தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கும் எல்லாவற்றையும் தேவன் கூட நடத்த தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Come on, கரங்களை தட்டி ஓ நன்றி. ஓ ரேகா பாஷாத்தி ராமானா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி
தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை சிவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கை நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை
துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நமக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போ. நமக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போ. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை அது இன்னைக்கு மட்டும் இல்ல, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அவர் நம்மேல் வைத்த கிருபை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, நான் நல்லா இருந்தா மட்டும் இல்ல, நான் தப்பே பண்ணாம இருந்தா மட்டும்தான் அவர் கிருபை என் மேல இருக்கும் இல்ல. நான் எப்படி இருந்தாலும் அவர் என்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். நான் எந்த குறையோடு அவர் பாதத்துல போய் நின்னாலும் அவர் என் மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் என்னை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பாடலாமா? அவருடைய கிருபை என்றும் உள்ளதே, என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபை மாறி போகாது. எது வேணாலும் மாறலாம், ஆனால் அவர் நம்மேல் வைத்த கிருபை ஒரு நாளும் மாறாது. என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே.
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரிலில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல் நெஞ்சை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நெஞ்சை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. விட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோமா? பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே. நன்றி
தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கோமோ அந்த பகுதியில பயமே இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. அல்லேலூயா. அர்ப்பணிக்காத ஒரு பகுதியில் தான் பயந்துக்கிட்டே இருப்போம். பாருங்க, படிப்பை ஆண்டவர் கொடுக்கலன்னா பயம் வரும், ஊழியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா பயம் வரும், பொருளாதாரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா பயம் வரும், பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா பயம் வரும். அல்லேலூயா. தொழில் ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா பயம் வரும். ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுன்னா என்ன? பிரைஸ் காட், அவர் தான் எல்லாமே. அல்லேலூயா. என் வாழ்க்கையே நீங்க தான் அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு உண்டான எல்லாமே நீங்க தான். நீங்க தான் சொல்லும்போது எனக்கு உண்டான எல்லாமே உங்களுடையது தான். எதுவும் என்னுடையது அல்ல, ஊழியம் என்னுடையது அல்ல, வேலை என்னுடையது அல்ல, நீங்க எனக்கு கொடுத்தது. பிரைஸ் காட். என் பிள்ளைகள் என்னுடையவர்கள் அல்ல, நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. நான் செலக்ட் பண்ணி எடுக்கல. வெள்ளையா, வெள்ளை கலரா வேணும், கருப்பு கலரா வேணும், நட்டையா வேணும், குட்டையா வேணும், நான் செலக்ட் பண்ணல, ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப அதுல உரிமை பாராட்டுவதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். நான் என்னுடையவன் அல்ல, நான் தேவ ஆலயமாய் இருக்கிறேன். பிரைஸ் காட். தேவ ஆவியானவர் எனக்குள்ளே பிரைஸ் காட் வாசம் செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ். இந்த அருமையான ஒரு பாடல், இந்த பாடல் எனக்கு உண்மையிலே பல நேரங்களிலே ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு கவனிங்க, சில நேரங்களில் பாருங்க, இந்த ரொம்ப அது என்ன சொல்றது, இயல்பான நம்முடைய மொழி வழக்கிலிருந்து கொஞ்சம் டீசென்சியை கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம கூடிய அந்த குழந்தைத்தனம் நம்மை விட்டு போயிடும். பாருங்க. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்ன? பிரைஸ் காட். அப்பா வாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்ற அந்த வேர்டிங் எல்லாம் மாறி கர்த்தர் உதவி செய்வீராக அப்படின்லாம் நம்ம போயிட்டோம்னா இந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை குரலே இங்க என்ன ஆயிருது? மாறி போயிருது. பாருங்க, அந்த உரிமையான அந்த அன்பு பாசம் மாறி போயிருது. ஆனா இப்படிப்பட்ட பாடல்கள் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அல்லேலூயா. மனசை விட்டு பாடுறதற்கு பிரைஸ் காட் இப்படிப்பட்ட பாடல்கள் உதவி செய்கிறது. பாஸ்டர் லூகாஸ் சேகர் பல கஷ்டங்களை, இன்னல்களை பட்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். பிரைஸ் காட். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக அவரையும் குறித்து சொல்லுகிறேன், சாட்சி கேளுங்க. அவர் பேர் லூகாஸ் சேகர். பல கஷ்டப்பட்டு பிரைஸ் காட் ஊழியத்தில் நின்று இன்றைக்கும் கர்த்தருக்காக அவரும் அவருடைய துணைவியாரும் ஊழியம் செய்து வருகிறாங்க. அவங்களுடைய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தான் ஐயா. பாடுறது ஈஸி, ஒரு வார்த்தையை பேசுறதும் ஒரு வார்த்தையை பாடுறதும் ஈஸி. ஆனா அந்த வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை ஒத்து போகும்போது தான் அந்த வரிகளுக்கே அர்த்தம் வருகிறது. என் வாழ்வே நீர்தானையா நீங்க பாடும்போது இந்த வரிகளை நீங்க சொல்லுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தாவே நீங்க தான் என்னுடைய எல்லாம் என்று நீங்க சொல்லுங்க. பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடலாம். அந்த பாடலை பாடும் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே. சொல்லுங்க, நீங்க தான்.
வாழ்விலே, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா. சொல்லுவோம், வாழ்வே நீர்தானையா. சொல்லுவோம் ஒரு முறை கூட, என் வாழ்வே, நான் முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் என்னுடையவன் அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையே உம்முடையது, என் வாழ்வே. ஓ ஹல்லேலூயா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. சொல்லுவோமா, வாழ்வே நீ. ஓரே கபாசத்துரமானா, உங்க பிள்ளைகளாய் நின்று நாங்க சொல்ற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையே நீங்க ஆண்டவரே, என் ஜீவனே என் இயேசுவே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர்தான். ஓ ஹல்லேலூயா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே
வாழ்வே நீதானையா இயேசுவே. உங்களை தான் நம்பி இருக்கோம் ஆண்டவரே. எங்க எல்லா சூழ்நிலைக்கும் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை. பாபா வாழ்வே என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே ஹல்லேலூயா, வாழ்வே பாபா, வாழ்வே ஒரே மாசத்துரமானமா, வாழ்வே ஹல்லேலூயா. உம் வார்த்தை இல்லை என்றால் சூழ்நிலை என்னை முடித்திருக்குமா? சூழ்நிலை என்னை, ஓ ஹல்லேலூயா, ஒரே பாஷாக்கு. உங்க வார்த்தை எனக்கு இல்லை என்றால், ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை அப்படி மாத்தி பாடுவோம். உங்க வார்த்தை இல்லை என்றால் சூழ்நிலை உயிரோடு விழுங்கி இருக்கும். அல்லேலூயா, நிற்பதுமே நிலைப்பதுமே. அல்லேலூயா, சூழ்நிலை என்னை உயிரோடு. அல்லேலூயா, சூரா பாஷா சூரா பாலா ராகுரோ ஊரே நீக்கே நிபேஷே துரா பாபா ஓரே பாஷா துரா மாமா பேகா பாஷா துரா மாமா. சூழ்நிலை என்னை முடித்திருக்கும். சூழ்நிலை என்னை விழுங்கி இருக்கும். சூழ்நிலை என்னை விழுங்கி இருக்கும். அல்லேலூயா, உம் வார்த்தை இல்லை என்றால் சூழ்நிலை என்னை விழுங்கி இருக்கும். உம் வார்த்தை இல்லை என்றால் சூழ்நிலை என்னை விழுங்கி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா கடன் நம்மை விழுங்கி இருக்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்ம முடிச்சிருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அனுப்பி நம்மை உயிரோடி மீட்டுக் கொள்ளுகிறார். நம்மை தட்டி எழுப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, மீண்டும் தைரியப்படுத்துகிறார். ஓடும்படி பலனை தருகிறார். அல்லேலூயா, உம் வார்த்தை இல்லை என்றால் சூழ்நிலை என்னை விழுங்கி இருக்கும். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கிறேனே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் சொத்துல இல்லை, என் திறமையில இல்லை, என் தாளந்தில் இல்லை, என் பேச்சில் இல்லை, என் செல்வாக்கில் இல்லை. ஓ ஹல்லேலூயா, நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கிறேனே. கிருபையினால் தான் வாழ்கிறேனே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்க்கையே நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்க வாழ்க்கையே நீங்க தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம். Praise God. அல்லேலூயா. இயேசுவுக்கு 70 சீஷர்களுக்கு மேல இருந்தாங்க. ஆனா இயேசுவின் சில போதனைகளை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் ரொம்ப கடினமான உபதேசம் பேசுறாரு, இதெல்லாம் நமக்கு
ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 70 சீசர்களுக்கு மேலே இருந்தாங்க இயேசுவுக்கு. இவர் உபதேசம் கடினமாக இருக்கிறதுன்னு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 12 பேர் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. அவரை விட்டு போகவே இல்லை கடைசி வரைக்கும். உடனே அவங்களையும் பார்த்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. 12 பேர் பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா, உங்களுக்கும் போகணுன்னு ஆசையான்னு கேட்குறாரு. அப்போ அவங்க விடாப்புடியா சொல்கிறாங்க, யாரிடம் செல்வோம், எங்க நாங்க போறது? பேதுரு வலையெல்லாம் தூக்கி போட்டு பின்னாடி வந்துட்டான். அவனுடைய பிரதான தொழில் மீன் பிடிக்கிறது. வலை, அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, வலைகளையும் படவுகளையும் விட்டு விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்துட்டோம். எங்க வாழ்வாதாரங்கள்னு சொல்லப்படுகிற போட்டு நெட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க பின்னாடி வந்துட்டோம். இனி யார்கிட்ட போறது நாங்க? பிரைஸ் காட். வாழ்வு தருகிற வார்த்தைகள் உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஜீவன் அளிக்கிற வார்த்தைகள், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள் உங்கள்கிட்ட தானே இருக்கு. பிரைஸ் காட். இந்த கால வேளையில் நம்மளும் சொல்லுவோம், யாரிடம் செல்வோம் நாங்கள்? பிரைஸ் காட். உங்களை தானே நம்பி இருக்கிறோம். வேறு யாரை நம்புறது? நாங்கள் உங்களை மட்டுமே மலையாய் நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு விசை சொல்லுவோம், வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, ஏசையா வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் உங்கள் திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, உங்களோடு பேசுவீராக. தொடர்ந்து தேவ பிரசனம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் இருந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு சொல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உரைத்து பிடித்து இந்த விசுவாச அறிக்கை சொல்ல போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கைப்படுகிற சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதர் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தரை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Yeah.
நம்முடைய காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த காலை வேளையிலே உங்கள் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்திருக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களை முற்றுமுடிய நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. 30, 60, 100 பலன் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் நீர் என்பதை வேதத்திலே பார்க்கிறோமே. விதைப்பதற்கான விதையை கொடுங்க, புசிப்பதற்கான ஆகாரத்தை கர்த்தங்களுக்கு தருவீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுக்க ஆண்டவரே உங்கள் பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 30, 60, 100 பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர். எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. வருமானம் அதிகரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வருமானம் அதிகரிக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் சபை சார்ந்தவர்கள் வேலை விஷயங்களிலே ஆண்டவரை ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரை மாறட்டும். வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வழிவாசல் உண்டாகட்டும். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை நீர் தருகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஏந்துகிறவர்களாய் இல்லாமல் நாங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை, தயால குணத்தை கர்த்தர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் ஆண்டவரே அதற்கு ஏற்றவாறு திறந்திருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து எல்லாரும் என்னோடு கூட சத்தமாய் சொல்லுங்கள். பிரைஸ் காட். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேத வசனம் நான் யார் என்று சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோ அதை உடையவனாக நான் இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு செவி கொடுக்கிறதாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும் இன்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எப்போதுமே நல்ல ஒரு விசுவாச அறிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது ஒரு அலர்ட் வருது பாருங்க இருதயத்தில். ஓ, நான் கேட்பது ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்பதை ஒரு அலர்ட் பண்ணிக்கிறோம் நம்மளே. அதனால தான் இந்த விசுவாச அறிக்கைகள் ரொம்ப முக்கியம். வேத வசனம் நான் யார் என்று சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுது பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. ஆனால் சூழ்நிலை என்னை பார்த்து வேற ஏதோ சொல்லுது பாருங்க. பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைன்னா நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ராஜாவுக்கு பிள்ளை எப்படி இருப்பான்? பிரைஸ் காட். முதலாவது மனநிலையிலே மாற்றம் வேண்டும். எப்பயுமே நம்முடைய மனநிலையிலே மாற்றம் இருந்தால் தான் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். பிரைஸ் காட். என் வார்த்தையில் ஒரு மாற்றம் வரும், என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம். நான் எவ்வளவு என்னை கனம் பண்ணுறேனோ, ஹலோ எத்தனை பேர் கேட்குறீங்க? நான் என்னை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேனோ அது மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். வெளியே நான் என்னை கனப்படுத்தும் போது கனவீனமான இடங்களில் நான் உட்கார மாட்டேன். கனவீனமான வார்த்தைகளை நான் என் வாயை திறந்து பேச மாட்டேன். ஏன்னா என்னோட வெயிட் எனக்கு தெரியுது. பிரைஸ் காட். அல்லேலூயா. என் டிக்னிட்டியை நான் கீப்பப் பண்ணுறதுக்கு காரணம்
நான் என்னைய ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பிரைஸ் காட். எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்? நான் பெரிய ஆள் அப்படின்றதுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது நான் தேவனுடைய பிள்ளைன்னு. தேவனுடைய பிள்ளை நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போதே எனக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. என்னுடைய உடையிலே, என்னுடைய நடையிலே, என்னுடைய பேச்சிலே அல்லேலூயா மாற்றம் வருகிறது. காரணம் என்னன்னா, நான் ஏதோ என்னை நினச்சிக்கல, நான் என்னை தேவனுடைய பிள்ளையா நினச்சிருக்கேன். சொல்லுங்க பார்ப்போம். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையை போல நான் நடந்து கொள்வேன். அதனால தான் பாருங்க, வேத வசனம் என்னை யாராக சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறதுனா என்னது? பிரைஸ் காட், அல்லேலூயா. வெற்றி பெற்றது ஒரு ஆளு, அந்த வெற்றிக்கு கிடைத்த அத்தனை பரிசுகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொண்டது வேற ஒரு ஆளு. வெற்றி பெற்றவனுக்கு பேரு ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த வெற்றிக்கான எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டவன் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். இவன் ஒண்ணுமே செய்யல, ஆனா சலுகைகள் இவனிடம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க பாருங்க. பாக்ஸிங்ல சண்டை போட்டு பிரைஸ் காட் அடி வாங்கி குத்து வாங்கி வெற்றி கோப்பையை வாங்கி அதுக்கான பரிசு தொகை பல லட்சம் ரூபாயை வாங்கி நேராக எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ வீட்டம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே இவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? வீட்டம்மா கையில். பார்த்தியா கோப்பை வாங்கிட்டேன், பார்த்தியா இத்தனை லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுத்துட்டாங்க. உடனே அவங்க வாங்கி என்ன செய்கிறாங்க? அவங்க பீரோக்குள்ளே போய் வச்சிடறாங்க. அடி வாங்கினது, உத வாங்கினது, கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றது ஒரு ஆள். அவர் பேர் ஜெயம் கொண்டவர். இப்போ இந்த அம்மா ஒன்றுமே செய்யாமல் நோகாமல் காசை வாங்கி பீரோக்குள்ளே வச்சுட்டாங்க. அவங்க யார்? முற்றிலும் more than conqueror. He is conqueror, she is more than a conqueror because she did anything. Praise God. வேத வசனம் சொல்கிறது நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். காரணம், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது இயேசு, ஜீவனை கொடுத்தது இயேசு, பிசாசை வென்றது இயேசு. அல்லேலூயா. சாத்தானின் தலையை நசுக்கினது இயேசு. அவர் பெற்ற அத்தனை வெற்றியின் சலுகைகளையும் இன்றைக்கு நான் பெற்று அனுபவிக்கிறபடினாலே வேதம் என்னன்னு சொல்லுது? நீங்கள் முற்றிலும் you are more than a conqueror என்று வேத வசனம் சொல்கிறது. அதனால தான் ரொம்ப முக்கியம் விசுவாச அறிக்கை. பிரைஸ் காட். வேத வசனம் எது நான் யார் என்று சொல்கிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க என்னை என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அதுவா நான் கிடையாது. அதனால தான் பாருங்க, சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை சொல்லுவதை நம்பிட்டோன்னு வைங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. கொடுங்க, தண்ணி கொடுங்க. அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பல காரியங்களை சொல்லும் பாருங்க. அதெல்லாம் நம்பிட்டோம்னா முடிஞ்சோம். நம்ம சூழ்நிலைகள் சொல்லும், நீ ஒன்றுக்குமே நீ லாய்க்கெல்லாம், நீ இதெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னே சொல்லும் பாருங்க. காது பட கேட்குற மாதிரி நம்முடைய சூழ்நிலை பேசணும். எத்தனை பேருக்கு பேசியிருக்கு? அல்லேலூயா. நான்லாம் சரியில்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வந்துடும் பாருங்க. திரும்ப திரும்ப சொல்லணும், நோ நான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். பிரைஸ் காட். நான் என்னை குறித்து சொல்கிறேன், நீங்கள் உங்களை குறித்து யோசித்து பார்க்கணும். அந்த இடத்துல நான் சும்மா ஒரு வெட்டியாள் கிடையாது. என் மேலே மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதற்கு தான் எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் காட். இதான் லீடர்ஷிப்பை கையில் எடுத்துக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதற்கு காரணம், என் பேரிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். என் பேரிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னோம்? பிரைஸ் காட். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறதோ அதை நான் உடையவனாக இருக்கிறேன். என்னத்தை உடையவனாக இருக்கிறேன்? சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை உடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஞானம் உடையவனாய் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரே. அல்லேலூயா. ஸோ எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நான் பரிபூர்ணமாய் இருக்கிறேன். அரைகுறையானவன் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. நான் தனியாளாக இருக்கும்போது நான் அரைகுறையானவன் தான். ஆனால் when I am in Christ, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடினாலே நான் அரைக்குறையானவன் கிடையாது. நான்
பரிபூர்ணமானவனாய் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு இருக்கிறது. எது வேண்டுமோ அது என்னிடம் இருக்கிறது. காரணம் இயேசு எனக்குள்ளே இருக்கிறபடினால். சொல்லுங்க பாப்போம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறபடினாலே எது எனக்கு தேவையோ அது எனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது. இதை நம்புங்க. பிரைஸ் காட். ஞானமே இல்லை பாஸ்டர், புத்தி இல்லாமல் சில சமயம் நடந்துக்கிறேன். இந்த அறிக்கைகளை தான் முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் ஏன் வாயிலிருந்து புறப்படுது தெரியுமா? காரியம் நமக்கு தெரியல. எனக்குள்ளே யார் இருக்கிறார் என்கின்ற அறிவு இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளே வெளியே வருது. பாருங்க, எனக்கு புத்தியே இல்லை, புத்தி இல்லாமல் சில சமயம் நடந்துக்கிறேன். நோ அப்படி சொல்லவே கூடாது. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எனக்கு எது தேவையோ அது ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிறது. காரணம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நிறைவானவர் எனக்குள்ளே இருக்கும்போது குறைவானவைகள் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட். பலவீனம் மேற்கொள்ளவே முடியாது. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். தரித்திரம் மேற்கொள்ள முடியாது. ஐஸ்வர்ய சம்பன்னர் எனக்குள்ளே இருக்கிறார். வியாதி என்னை மேற்கொள்ளவே முடியாது. தெய்வீக சுகமுடையவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மூணாவது என்னது? வேத வசனம் என்ன என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். உலகம் சொல்லும் பாரு, உன்னால் ஒண்ணுமே முடியாது. சூழ்நிலை சொல்லிட்டே இருக்கும், உன்னால முடியாது, உன்னால முடியாது தம்பி. நீ எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் உன்னால முடியாது. சூழ்நிலை பேசும். சூழ்நிலைகள் மூலமாக மனிதர்களும் நம்மை சுற்றி பேசுவாங்க. நம்மை சுற்றி இருக்கிறவங்க பேசுவாங்க. யோபுவின் மனைவி பேசுறா பாரு. ஹல்லேலூயா. ஏயா கர்த்தாவே கர்த்தாவேன்ட்டு தேவனே தேவனேன்ட்டே கிடக்க, பேசாம ஒரு காரியத்தை செய். தேவனை தூசித்து ஜீவனை விற்று. அதன் அர்த்தம் என்னன்னா, கடவுளே கடவுளேன்ட்டு இருக்காத. எல்லாம் முடிஞ்சு போச்சு. குழந்தைகள் எல்லாம் போச்சு. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு. கொஞ்சம் உடம்புல உனக்கு சுகம் இருந்துச்சு, இப்போ அந்த சுகமும் போச்சு. கொப்பளங்கள் வந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். எல்லாமே போச்சு. அல்லேலூயா. இப்போ மனைவி சொல்கிறாங்க, இருக்கிறது அந்த மனைவி தான். அந்த மனைவி லாங்குவேஜில் பிசாசு பேசுகிறான் பாருங்க. பிசாசு எப்படி வேணாலும் பேசுவான். கணவன் மூலமாக பேசுவான், நண்பர்கள் மூலமாக பேசுவான், பெற்றோர்கள் மூலமாக பேசுவான். யார் மூலமாக வேணா அவனால் பேச முடியும். என்னுடைய மனதை பலவீனப்படுத்துவதற்கு எந்த சூழ்நிலைகளிலும் அவன் பேசுவான் பாருங்க. மனைவி மூலமாக யோபுக்கு பிசாசு பேசுகிறான். அல்லேலூயா. இப்போ மனைவி பிசாசின் லாங்குவேஜ் பேசுகிறா. கர்த்தாவே கர்த்தாவேன்ட்டு ஏன் இருக்க நீ? பேசாம தேவனை தூசித்து ஜீவனை விட்டு செத்து போயிரு. நம்ம அழகாக சொல்கிறாங்க ஒரு ஐடியா. நல்ல ஐடியா தானே. தேவனை தூசித்து செத்து போயிரு. இன்னும் என்ன வாழ்ந்து கடவுளை கடவுளைன்ட்டு இருந்து உனக்கு என்ன கிடச்சி? அப்போ தான் அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் சொன்னதுலேயும் ஒரு தவறு இருக்குது. தேவனிடம் நன்மையை பெற்ற நாம், அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க, தீமையையும் பெற வேண்டாமா? அப்படிதானே வசனம் சொல்லுது. தீமையை கொடுப்பாரா கர்த்தர்? அறியாமையில் பேசுறது. அவனுக்கு கூட ஆண்டவரை குறித்து அரைகுறை அறிவு தான் இருந்து. கர்த்தரிடமிருந்து என்ன வரவே முடியாது, தீமை வரவே இருக்கிறது தானே கொடுக்க முடியும். என் பாக்கெட்டில் இருக்கிறது தானே நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என் பாக்கெட்டில் என் பையில் எது இருக்கோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தரிடம் தீமை இல்லை. தீமையை அவர் கொடுக்கவே முடியாது. தீமை ஆண்டவற்றிலிருந்து வருவதே இல்லை. அது சாத்தான்ட்ட இருந்து தான் வருகிறது. கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனம் நம்ம யார் என்று சொல்லுகிறது? நீங்கள், தாவீது சொல்றார் பாருங்க, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டுவேன். என்ன கான்ஃபிடென்ட் பாருங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்துன்னா என்ன? பெரிய ஆர்மி இருக்குது. ஆர்மிக்குள்ள நான் தனி மனிதனா என்ன செய்ய போறேன்? நான் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டுவேன். தாண்டவே முடியாதுன்னு உலகம் சொல்ற மதிலை. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் என்னுடைய செய்தி நீ இன்ட்ரோ கூட அது கிடையாது. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். உலகம் உங்களை பார்த்து ஒரு மதிலை கட்டி வச்சு இதை உன்னால் என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாதுன்னு சொல்லும். சூழ்நிலை சொல்லும், மனிதர்கள் சொல்லுவார்கள், உங்கள் உடம்பு பலவீனம் சொல்லும், உன்னால் இதை தாண்ட முடியாது, முடியவே முடியாது. நீ என்ன பாடுபட்டாலும்
பிரைஸ் காட். உன்னால முடியாது, இப்போ முடியாது. பிரைஸ்க்கு ஏற்கனவே முடியலை, இப்பயும் முடியலை, இனிமேலும் உன்னால முடிய போகிறதில்லை. இப்படியே தாண்டாமையே நீ என்ன செஞ்சிருவ, போய் சேர்ந்துருவ. அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், அதை முறியடித்து உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை என்ன செஞ்சிருவேன், தாண்டிடுவேன். சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டுவேன். அதை என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இந்த உலகம் பார்க்கும், என் சொந்தக்காரவங்க பார்ப்பாங்க. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிப்பேன். கர்த்தர் எனக்கு அதற்கான பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் நான் மேற்கொள்வேன். கர்த்தர் எனக்கு அந்த பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்பதை குறித்து சங்கீதம் 107:20 வாசித்தோம் இல்லையா? பிரைஸ் காட். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் அனுப்புகிறாராம்? வசனத்தை தான் அனுப்பி குணமாக்குகிறார். என்னை கவனிங்க. கர்த்தர் வசனத்தை தான் அனுப்பி குணமாக்குகிறார். கர்த்தர் வசனத்தை தான் அனுப்பி விடுவிக்கிறார். கர்த்தர் வசனத்தை தான் அனுப்பி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வசனத்தை அனுப்பும்போது என் பங்குக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் அனுப்புகிற வசனத்தை என் இருதயத்திலே வைத்து அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சும்மா உட்கார்ந்துட்டு போறதில்லை, சும்மா கேட்டு போறதில்லை. பாருங்க, சும்மா ஒரு செய்தியை கேட்கறது இல்லை, பல செய்திகளை கேட்குறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. டிவியை போட்டால் செய்திக்கு பஞ்சமே இல்லை. சிறந்த ஊழியர்கள் வரைக்கும் இப்போ அழகாக எளிதாக டிவியில் வந்துட்டாங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஊழியர்களுடைய செய்திகளை கேட்கவே முடியாது. பாருங்க, அந்த சீடிக்காக அலைந்த நாட்கள் இருக்கிறது. அவங்களுக்குள்ள புக்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கின நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. பாருங்க, டிவியை யூடியூப் போட்டிங்கன்னா எந்த ப்ரீச்சர் வேணும், பெஸ்ட் ப்ரீச்சர், அவருடைய செய்தியை நம்மளால் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஆனால் கேட்பதினால் அல்ல. பிரைஸ் காட். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பதினாலே. கேட்டு விசுவாசிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? நான் என் வாழ்க்கையில் கர்த்தர் அதை எனக்கு செய்வார்னு நான் பிடித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். அப்போ வசனத்தை அவர் ஆண்டவர் அனுப்புகிறாரான்னு கேட்டால் இன்றைக்கும் அனுப்புகிறார். சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்களை அனுப்புகிறார். ஆனால் என்ன பிரச்சனை? நம்ம எதை பேசி கொண்டு இருந்தோம்னா, வசனத்தை அனுப்பும்போது ஜனங்களுக்குள்ளே என்ன வந்துடுது? ஒரு நிர்விசாரம் வந்துகிறது, ஒரு காம்ப்ளசன்ட் ஸ்பிரிட் வந்துடுது. ஆமாம், எல்லாரும் பேசுகிறது தானே இவரும் பேசிக்கிட்டு இருக்கார் முன்னாடி நின்றுக்கிட்டு. இது எனக்குள்ளே எதுவும் என்ன செய்யறதில்ல, செய்ய போகிறது கிடையாது. ஏதோ 10ஓட 11 நினச்சிட்டு என்ன செஞ்சிடறோம், ஓடிடுறோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பூதாகரமான எதிர்பார்ப்புகள் நம்மிடம் இருக்கிறது. பிரைஸ் காட். பூதாகரம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். வந்து அப்படியே நான் கீழே இறங்கி வந்து எல்லார் தலையிலையும் ஒரு 4-5 தட்டு தட்டி டப் டப் டப்புன்னு ஒரு உலுக்கி உருட்டி உங்களை விட்டு கீழே விட்டுட்டு நான் மேலே வந்தால் தான் என்னமோ நடக்குதுன்ற ஒரு உணர்வே வருகிறது. ஆனால் கர்த்தருடைய சிஸ்டம் அப்படி கிடையாது. என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தருடைய சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வே ஆஃப் காட் டு ஹீல் த பீப்புள், டு சேவ் த பீப்புள், டு டெலிவர் த பீப்புள், டு பிளஸ் த பீப்புள் இஸ் சென்டிங் ஃபார்த் ஹிஸ் வேர்ட். அவர் தமது ஜனங்களை விடுவிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ரட்சிக்கவும் அவர் எடுக்கிற முதல் ஸ்டெப் என்னன்னா, அவர் வசனத்தை என்ன செய்றாராம், அனுப்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவர் வசனத்தை அனுப்புகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்பி எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். பிரைஸ் காட். போன வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்தேன். ஆமென். இந்த வாரத்தில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போகுது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிகழ்வு, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிகழ்வு, கதை மாதிரி தான் இருக்கும். பாருங்க, சூப்பராக இருக்கும் கவனிச்சிங்கன்னா. அல்லேலூயா. யூ கேன் என்ஜாய். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் செவிகள் திறந்திருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். என் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. வேறு எங்கும் நான் சென்று விடவில்லை, 3ஆம் வானத்திற்கு ஏறிவிடவில்லை. நான் என்னுடைய இருக்கையில் நான்
அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறேன். சிலது பாருங்கள் நகம் கடிச்சிக்கிட்டே எங்கே போயிரும் பாருங்க. இந்த நகம் கடிச்சு பாருங்கள், ஆரம்பத்தில் இங்கே தான் இருக்கும். இந்த நகை கடிச்சு அதில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது பாருங்க, அப்படியே போயிருங்க எங்கேயோ. இங்கே இருங்கள் என்று சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவர். ஆமேன். பாருங்க, கானாவூர் கல்யாணத்தை குறித்து பார்த்தோம். ஆமேன். ஞாபகம் இருக்கா? போன வாரம் கானாவூர் கல்யாணத்தை குறித்து பார்த்தோம். அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அது சாதாரண ஜூஸ் கிடையாதுன்னு சொன்னேன். அது பல வருடங்களாக பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசம். அது யூதர்களுடைய கல்யாண வீட்டில் ஒரு பெரிய பாரம்பரிய பானம். அதை வைத்து தான் அந்த வீட்டினுடைய கௌரவமே இருக்குது பாருங்க. அது இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? கௌரவமே என்ன செஞ்சிச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. என்ன குறைஞ்சிருச்சு? கௌரவ குறைச்சல். அப்போ இயேசு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இன்வால்வ் ஆகிறாரு பாருங்க. என் கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல் இருந்தால் கூட என் இயேசு எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல ரெவலேஷன். என் கௌரவம், என் தலை குனிவில் கூட என் இயேசு இன்வால்வ் ஆக முடியும். நீங்கள் தலை குனிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் கூட இயேசு உதவிக்கு நீங்கள் கூப்பிட முடியும். ஆண்டவரே, நான் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு பாடலின் வரிகள் இருக்குது, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. அல்லேலூயா. மனுஷங்க முன்னாடி நான் என்ன செஞ்சிடக்கூடாது? தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. நான் தலை குனிஞ்சேன்னா அது உங்களுக்கு தலை குனிவு. நான் உங்கள் பிள்ளை இல்லையா? ஆமென். இப்போ இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அவர்களுக்கு கௌரவ குறைச்சல். இயேசு அங்கே வருகிறார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க. எந்த நிகழ்வாக இருந்தாலும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். வசனத்தில் சொல்லுது, யோவான் 2 நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு செய்த முதலாம் அற்புதம். ஆமென். இதுதான் இயேசு அந்த வீட்டிற்கு அழைக்கப்படுகிறார். எத்தனை பேர் உங்களுடைய வீட்டில் இயேசு அழைச்சிருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுடைய நிகழ்வுகளில் இயேசு அழைச்சிருக்கீங்க? பத்திரிக்கை அவங்களுக்கு கொடுத்தீங்களா? இவங்களுக்கு கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்தீங்களா? இப்படி இயேசுவுக்கு கொடுத்தீங்களா? எடுக்கிற திட்டங்களுக்கு இயேசுவுக்கு இன்விடேஷன் கொடுத்தோமா? There lies the point. முதல்ல இயேசுவை கூப்பிடுங்க. சபையாருக்காக நான் சொல்கிறேன், என்னை ஆன்லைனில் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் ஆலோசனை சொல்கிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் பிரைஸ் காட், அல்லேலூயா, முதல்ல இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே வாங்க, தனியாக போகிறேன், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க. தைரியமாக நம்ம கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக நான் கண்டுக்காமட்டு போகக்கூடாது. ஏமே, என் கூட தான் இருக்கிறாருன்றதுக்கு போன வருஷம் எனக்கு தெரியுன்றதுக்காக அவர் கண்டுக்கிறதே இல்லை, ஒன்றுமே ஜெபிக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை, அதான் என் கூட தான் இருக்கார்ல, என் கூட தான் இருக்கிறார்லன்ட்டு அவர் நினைப்பே இல்லை. ஒரே ஒரு நினைப்பிற்கு அவர் கூட இருக்கிறாருன்றதுல எந்த பயனுமே இல்லை. அவ்வப்போது நம்ம மனதை ரினியூ பண்ணிக்கணும். எப்படி? அவரோடு பேசுவதன் மூலமாக. தனியாக போயிட்டுருக்கேன், அல்லேலூயா, இயேசுவை அழையுங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் இயேசுவை அழையுங்க. இயேசுவை அழைக்கும் போது உங்களுக்கு பயம் இருக்காது. மனுஷன் எனக்கு, சங்கீதக்காரன் அப்படி தானே சொல்கிறான், கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னத்தை அவன் செஞ்சிருவான்? கொன்றுவானா? கொன்றுவானா பிரதர்? சூழ்நிலைகள் கொன்றுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த கல்யாண வீட்டில் பாருங்க, மரியாள் இயேசுவின் தாயார், அவர்களை குறித்து பேசினோம். அவங்க மரியாதைக்குரியவர்கள் என்பதாக நம்ம சொன்னோம். ஏன்னா பெண்கள், உலக பெண்களுக்குள்ளேயே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். மரியாள் என்று சொன்னாலே ஒரு கணத்திற்குரிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை ஆண்டவரே செலக்ட் பண்ணார். அப்போ அவங்க முக்கியமானவங்களான்னு கேட்டால் ரொம்ப முக்கியமானவங்க. இயேசுவை சுமந்த கற்பம் அது பாக்கியம் உள்ளது. ஜனங்களே சொல்கிறாங்க, அவரை சுமந்த கற்பமும் அவர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ பாக்கியமுள்ள ஸ்திரீன்னு சொல்கிறாங்க மரியாளை பார்த்து. அவ்வளோ பாக்கியம் உள்ளவங்க அவங்க. பிரைஸ் காட். அந்த மரியாள் இப்போ வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி
செய்யுங்கள். சிம்பிள் பாருங்க, சிம்பிள் ஒபீடியன்ஸ், praise God, pave the stage or dais for a miracle to take place. ஒரு பெரிய அற்புதம் நடப்பதற்கான மேடையை எது அமைக்குதுன்னா சின்ன கீழ்ப்படிதல் தான் அமைக்கிறது. அப்படின்னா போன வாரம் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, அவர் வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் அதே செய்தியை தான் தொடர்றேன். ஆனால் இந்த வாரத்தின் செய்தியின் தலைப்பு என்னன்னா, சிறிய கீழ்ப்படிதலின் பெரிய ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. சிறிய கீழ்ப்படிதலின் பெரிய ஆசீர்வாதங்கள். ஒரு முறை கூட சொல்லுவோம், சிறிய கீழ்ப்படிதலின் பெரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. பாருங்க, நான் சிறிய கீழ்ப்படிதல் என்று சொன்னதுக்கு காரணம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இந்த சின்ன விஷயங்கள்ல கீழ்ப்படிய மாட்டோம். பெரிய பெரிய காரியங்கள் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். ஆமென். பிரைஸ் காட். குட்டி விஷயமா இருக்கும், இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதில் கீழ்ப்படிய மாட்டோம். பாருங்க, ஆண்டவரும் நமக்கு சில காரியங்கள் எளிமையாக சின்ன கீழ்ப்படிதல் பாருங்க. அந்த ஒரு கல்யாண வீட்டில் கூட அவர் பெருசாக ஒன்றும் சொல்ல பாருங்க, எல்லாரும் சுற்றி உட்காந்து ஸ்தோத்திர பலிகள் 1000 சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரா என்ன? இல்லை, அந்த கச்சாடியில் என்ன செய்யுங்க? தண்ணி நிரப்பு. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவர் செய்ய சொல்கிறாரு. சிம்பிள் ஒபீடியன்ஸ். தண்ணி பிடிச்சி ஊற்றுறது என் வேலை, அதில் என்ன செய்ய போகிறாரோ அதை வச்சு என்ன அற்புதம் செய்ய போகிறாருன்றது அவர் பாடுது. ஆனால் அவங்க ஊற்றலைன்னா அன்னைக்கு ஒரு திராட்சரசம் கிடச்சிருக்காது, அந்த வீட்டுக்கு கௌரவம் வந்திருக்காது. சின்ன கீழ்ப்படிதல் அந்த வேலைக்காரர்கள்ட்ட இருந்துச்சு. அதனால தான் அற்புதமே. நான் இன்றைக்கும் ஆண்டவர் சில சின்ன சின்ன காரியங்களை நான் செய்தியை சொல்லும் போதே ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆமல்ல இது என்கிட்ட சொன்னார்ல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பாருங்க. பிரைஸ் காட். ஆமல்ல இதை செய்ய சொன்னார்ல, நான் தான் இன்னும் செய்யாமல் இருக்கேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாரத்தில் அதை நமக்கு செய்வாராக. எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள், 2 Kings chapter 5. நம்ம இது முழுமையாக அப்படியே ஒவ்வொரு வசனமாக உங்களுக்கு ஒரு கதை மாதிரி அதை சொல்லிட்டு போகும்படி நான் விரும்புகிறேன். பிரைஸ் காட். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். சீரிய ராஜா, சீரிய தேசத்தினுடைய ராஜாவின் படைத்தலைவன் பேர் என்னதுங்க? நாகமான். அவன் எப்படி இருந்தான்னா ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும். ராஜாட்ட இவன் யாரு? பெரிய ஆளாக இருந்தான், பெரிய போஸ்டிங்கில் இருந்தான், எண்ணிக்கை உள்ளவனுமாக இருந்தான, மக்கள் செல்வாக்குடையவனாகவும் அவன் இருந்தான். பெரிய ஆள், அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன்தான் சீரிய தேசத்தின் ரட்சிப்புக்கே ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவா அவர் இருந்திருக்கிறார் பாருங்க. ஆனால் மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். என்னவா? போஸ்டிங் பெருசு, இன்ஃப்ளூயன்ஸ் பெருசு. அல்லேலூயா. சீரிய தேசத்துக்கே ரட்சிப்பு அவன் மூலமாக தான் வருது. ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குது? குஷ்டரோகம். அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு வியாதியாக கருதப்பட்டது. தீட்டுப்பட்டவர்கள் என்று அவங்கள சொல்லக்கூடிய வண்ணமாக பாளையத்திற்கு புறம்பே அவர்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. மக்களோடு மக்களாக அவங்க கலவ முடியாது. யூதர்களை பொறுத்த மட்டிலே மக்களோடு மக்கள் அவங்க உலாவவே முடியாது. எனக்கு தெரியல எப்படி சீரிய தேசத்தில் எப்படி இருந்துச்சு ரூல்ஸ்ன்றது தெரியல. ஆனால் குஷ்டரோகம் என்பது இட்ஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ். தொட்ட உடனே பரவுற வியாதியாய் குஷ்டரோகம் இருந்தது. அப்போ இந்த நாகமான் எப்படியா இருந்தான்? குஷ்டரோகியாய் இருந்தான். 2வது வசனத்திலே சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கவனிங்க, இப்போ இந்த சீரிய தேசத்திலிருந்து படைகள் சென்று இஸ்ரவேலில் சில இடங்களில் போய் சிறைபிடிச்சு சிலர் மனிதர்களை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது ஒரு சின்ன பெண் சிறுமி ஒருத்தியையும் இந்த சீரிய தேசத்துக்காரங்க இஸ்ரவேல்ல இருந்து சிறைபிடித்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த பெண் இப்போ நாகமான் வீட்டு வேலைக்கு விடப்படுகிறாள். எங்கே உள்ள பெண்? இஸ்ரவேலில் உள்ள சிறு பெண். இப்போ வீட்டு வேலைக்காரியா நாகமான் என்கின்ற அந்த குஷ்டரோகிக்கு மனைவிக்கு சேவை செய்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாள். 3வது வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, நாச்சியார்னா யாரு? எஜமாட்டி.
ஆமென். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால், இஸ்ரவேலிலே சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு எங்க ஊர்ல, அவர்கிட்ட போவாரானால் நலமாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இவன் காசு உள்ளவன் தான், அப்படிதானே? இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன்னா எப்படி இருப்பான்? காசு உள்ளவன் தான், பெரிய ரிச் மேனாக தான் இருந்திருப்பான். ஆனால் அவன் காசெல்லாம் செலவழித்து பார்த்தும் குஷ்டரோகத்துக்கு வழியே இல்லை. இப்போ அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த சின்ன அந்த பணிவிடை செய்கிற பெண் சொல்கிறா, சமரியாவில் இருக்கக்கூடிய அல்லேலூயா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட எஜமான் போனார்னா ஒருவேளை சுகமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை போல சொல்லுகிறார். 4வது வசனத்தில், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். இப்போ இந்த நாகமானுடைய மனைவி, நாகமான் வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறா, வீட்டுக்கு வேலைக்கு ஒரு பெண் வந்திருக்கிறா, அவள் இப்படி சொல்கிறா, சமரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிட்ட போனால் சுகம் கிடைச்சிரும்னு சொல்கிறான்னு உடனே இவனும் அதை கேட்டுட்டு ராஜாட்ட, பிரைஸ் காட், சீரிய தேச ராஜாட்ட போய் என் வீட்டுக்கு பணிவிடை செய்ய அந்த அடிமை பெண் சொல்கிறா, இப்படி போனால் சுகமாகணும். அப்பொழுது சீரியாவின் ராஜா, பிரைஸ் காட், நல்லது போகலாம். ராஜா என்ன பண்ணுறாரு பாருங்க, போ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா, விட்டுறாத, நல்லது போகலாம். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன். என்ன லெட்ரு? ரெக்கமெண்டேஷன் லெட்ரு நான் தரேன். பிரைஸ், என் லெட்டர் பேடில் அடித்து தரேன், சீல் பண்ணி. அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திலே நிருபத்தை கொடுத்தா. இப்போ ராஜாக்குள்ள ரெக்கமெண்ட் லெட்ரு, அப்புறம் என்னது, 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொன், 10 மாற்று வஸ்திரங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எடுத்துட்டு போய் இஸ்ரவேலின் ராஜாட்டே போயிட்டான். யாரு? நாகமான். இஸ்ரவேலின் ராஜாட்ட போய், இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. ராஜா எப்படி அனுப்புகிறாரு இந்த லெட்டரை, ரெக்கமெண்டேஷன் லெட்டரை? நாகமான் என்கின்ற என்னுடைய ஊழியக்காரன் வருகிறான், நீங்கள் இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு பரிசு பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு அவனை சுகமாக்கி என்ன செஞ்சிடணும், அனுப்பி விட்டுறணுன்னு ஒன்று. இப்போ ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, அல்லு விட்டுருச்சு. பிரைஸ் காட், அல்லேலூயா. 7வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்க. என்ன பாருங்க, இந்த ராஜாக்குள்ள கன்னிங் மைண்ட் பாருங்க. அந்த ராஜா, சீரியா ராஜா, இவனை சரியாக்குறதுக்கு லெட்டர் கொடுத்து விட்றாரு, இவன் குஷ்டரோகத்தை நீக்கி திரும்ப அனுப்பி விடுங்கன்னு. இவனும் நேராக ராஜாட்ட போய் நீட்டிடுறான். அவன் லெட்டரை வாசிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பிச்சு எரிஞ்சிட்டு சொல்கிறான், ஒரு மனுஷனை குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நான் தேவனாயாக, நான் சாதாரண ஒரு மனுஷன் தானே, இவன் எனக்கு இந்த லெட்டர் கொடுத்துருக்கிறானா, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, இவன் ஏதோ எனக்கிட்ட போர் தொடுப்பதற்கு வகை தேடுகிறான் என்பதை அவன் யோசிக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா 8வது வசனத்தில் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தி தேவனுடைய மனுஷனாகிய, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் எலிசா தீர்க்கதரிசி? எலிசான்னு சொன்னாலே சும்மா அதிரும் பைபிளில். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க வாழ்ந்த நாட்களில் ஒரு கலக்கிட்டு போனவங்க, சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சம்பவத்தை வாசிக்கும் போதே பாருங்க, நமக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் பாருங்க. ஊழியம் செஞ்சா இப்படித்தான் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும் ஊழியக்காரர்களுக்கு. நான் விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எலிசாவை போல இந்நாட்களிலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வைராக்கியம் உள்ள ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுவோம். இப்ப அந்த எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்த அவனுடைய சீடனாகிய எலிசா இப்போது தீர்க்கதரிசியாக மாறுகிறார். இஸ்ரவேலிலே அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இப்ப ராஜா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டார் என்ற செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், நீ ஏயா உன் ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிற? அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொன்னான். நீ ஏன் ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிற?
இஸ்ரவேலுக்குள்ளேயும் தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கான், தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னு அவனுக்கு தெரியட்டு ஏன்ட்டு அனுப்புன்றான். அல்லேலூயா, என்ன தில்லு பாருங்க. பிரைஸ் காட். அப்போ எவ்வளோ ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாருங்க. இஸ்ரவேலுக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கிறான், ஆண்டவருடைய ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் தெரிஞ்சுக்கும்படியாக அவனை ஏன்ட்ட அனுப்பும். 9வது வசனத்தில், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசா தீர்க்கதரிசியின் வாசப்படியிலே நாகமான் வந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்து நிற்கிறான். பிரைஸ் காட். அப்பொழுது எலிசா ஆள் அனுப்பி, கவனிங்க, இங்கே தான் ஏதோ பேசணும்னு நான் விரும்புகிறேன். அப்பொழுது எலிசா வெளியே வரல, வந்திருக்கிறது சீரியா நாட்டில் செகண்ட் பர்சன் வச்சுக்கோங்க. சீரிய ராஜாவுடைய நெக்ஸ்ட் ராஜாவுக்கு பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருக்கக்கூடியவன் வந்திருக்கான். சாதாரணமான ஆள் கிடையாது வந்தவன். அவன் வந்து குதிரையில் நிற்கும் போது இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் பாருங்க, அவனிடத்தில் ஆள் அனுப்புகிறார். வாசற்படியில் நிற்கிறவனுக்கு என்ன அனுப்புகிறாரு? அப்போ இவர் எங்கே இருக்காரு? வீட்டுக்குள்ளே இருக்காரு. பிரைஸ் காட். நீ போய், ஆள் அனுப்பி சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில், யோர்தான் என்பது ஒரு நதி, 7 தரம் ஸ்நானம் பண்ணு. ஏன் எல்லாரும் சொல்லுங்க, 7 தரம் ஸ்நானம் பண்ணு. பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கணும் போல, ஸ்நானம் பண்ணுன்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை. பிரைஸ் காட். அப்படியாவது கொஞ்சமாவது என்ன செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். பிரைஸ் காட். 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். வீட்டை விட்டு வெளியே கூட வரல இந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன். வாசற்படியில் நிற்கிறவனுக்கு ஆள் அனுப்பி, தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, 7 தரம் முங்கி முங்கி எந்திரி, நீ சுத்தமாயிருவப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, 11வது வசனம், புறப்பட்டு போயிட்டார். அந்த இடத்த விட்டே இல்லாமல் போயிட்டான். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, இவன் பாருங்க, இவன் என்ன நினச்சிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவன் வெளியே வந்து நின்று, இவன் வாசலில் நின்னால இப்போ நாகமான் நினைப்பு என்ன, எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது பிரேயர் பண்ணிட்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி, எங்கெல்லாம் குஷ்டரோகம் வந்திருக்கோம் அங்கே அவன் கையை வச்சே தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் நினச்சது அவன் வெளியே வருவான், ஜெபம் பண்ணுவான், கையை வைப்பான் அப்படின்னு நினச்சேன். அவன் வந்து என்ன சொல்கிறான், யோர்தானில் போய் 7 முறை குளிக்க சொல்கிறான் பாருங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான். எப்பா, நான் வந்து குளிக்கிறதுக்கு உங்கள் ஊர் யோர்தானை விட எங்கள் ஊரில் சிறப்பான நதிகள் இருக்கிறது. நதிகளின் பேரையும் சொல்கிறார், ஆப்னா பர்பார் அப்படின்ற நதிகள் இருக்குது. என் ஊரில் நதிகள் இல்லைன்னா இங்கே வந்து என்னை குளிக்க சொல்கிற. பிரைஸ் காட். அல்லேலூயா. கோவம் வந்துருச்சு. கவனிங்க, சொன்னது என்னது? அல்லேலூயா. நம்ம என்னத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம்? அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி தான் விடுதலை தருகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி தான் உயர்த்துகிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் வார்த்தை அனுப்பப்படும் போது இந்த நாகமானா நம்ம மாறிடுவோம் பாருங்க. என்னத்த பெரிய ஏதோ வார்த்தை பைபிளில் தான் இருக்குல்ல, அதே தானே என்னத்தையோ பேசுகிறாங்க. ஹலோ, நான் சொல்கிறேன் பைபிளில் தான் இருக்குது. ஏன் இந்த வாரத்தில் இந்த வார்த்தை உங்கள் காது கேட்குது? ஏமேன், பைபிளில் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைன்றது பைபிளில் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த வாரம் பேசணும்? அது உங்கள் காது கேட்கணும். அதன் அர்த்தம் என்னது? கர்த்தர் உங்களுக்கு நேராய் வார்த்தையை அனுப்புகிறார்.
அந்த வார்த்தை இது எனக்காக வந்த வார்த்தைன்னு நான் பிடிச்சிக்கிட்டு அதை விசுவாசிக்கும் போது தான் என்ன நடக்குது? கிரியை நடக்கிறது. இப்போ பாருங்க, இவன் வீட்டுக்குள்ளிருந்து ஆள் அனுப்பி என்ன சொல்றான்? ஊழியக்காரன் மூலமாக நாகமானுக்கு என்ன அனுப்பப்படுகிறது? வார்த்தை. வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வார்த்தை அனுப்பப்படுகிறது. தேவனுடைய சிஸ்டம் இதுதான் சொல்றேன் நான். என்ன அனுப்பப்படுகிறது? 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்றும் கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். 6 மணி முதல் 7 மணி வரை எங்களுடைய ஐக்கியத்திலே 5 சிறந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரசங்கம் செய்வோம். ஆராதிப்பதற்கு ஒரு குழு இருக்கிறார்கள். அவங்க மாறி மாறி ஆராதிப்பாங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஒரு ஜெபக்குழு இருக்காங்க. அவங்க மாறி மாறி ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அது ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. அதற்கு பாஸ்டர் ஹாரி தான் ஒருங்கிணைப்பாளராக, பிரைஸ் காட், அது கோஆர்டினேட்டராக இருந்து வருகிறார். பிரைஸ் காட். கர்த்தர் இன்னும் அந்த குழுவை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அதன் நிமித்தமாய் ஒரு பெரிய குடும்பம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. சொந்த பந்தங்கள் பெருகுகிறதை போல, ஆவிக்குரிய சொந்தங்கள் பெருகுகிறதை போல கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்கிறேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள் பேசும்போது, அல்லேலூயா, அவங்க அரை மணி நேரம் 35 நிமிஷம் பேசுவாங்க பாருங்க, இல்லை 25 நிமிஷம் பேசுவாங்க. அந்த காலையில் ஒவ்வொரு நாள் பேசுவோம். அதை பேசும்போது ஒவ்வொரு நாளும் கவனிச்சிருக்கேன், அவங்க பேசுறதுலேருந்து ஒரு பொறி, அல்லேலூயா, ஒரு தீப்பொறி கிளம்பி என்கிட்ட வந்து டப்புனு தலையில் ஹிட் ஆவதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். அந்த ஒட்டுமொத்த செய்தியும் ஒருவேளை நான் கேட்டிருக்க மாட்டேன், கேட்டிருப்பேன், எல்லாம் எழுதி வைப்பேன் நான். அல்லேலூயா. எல்லாத்தையும் நோட்டு போட்டு தேதி போட்டு இவங்க பிரசங்கம் பண்ணது நான் எழுதி வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ண விரும்புகிறேன். ஆனால் அவ்வளோ செய்தி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தவ்வி என்கிட்ட வந்து டப்புன்னு உட்காரும் பாருங்க உள்ள. அப்பயே நினச்சிக்கோங்க, ஓகே இது எனக்காக. பிரைஸ் காட். பாருங்க, ஒரு பாஸ்டர் பேசுகிறாங்க, பிரைஸ் காட். அவங்க பேசி வேறு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, அர்ப்பணிப்பை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்த நாளிலே. அல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்கள், இம்மானுவேல்னு ஒரு பேர் அவங்க தற்செயலாக சொல்லிட்டு போனாங்க, இம்மானுவேல் அப்படின்னு. அது பட்டுன்னு தவ்வி எனக்குள்ள தலையில் வந்து உட்காருது. இம்மானுவேல், பிரைஸ் காட். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு பலனை கொடுத்துச்சு பாருங்க. சோர்ந்து போயிருந்தேன், அல்லேலூயா, துவண்டு போயிருந்தேன். என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, பிரைஸ் காட், ஒண்ணுமே முடியாதவனா இருந்தேன். அந்த ஒரு வார்த்தை தவ்வி எங்குள்ள இருதயத்தில் வந்து உட்கார்ந்துச்சு. அந்த வார்த்தை வேற ஒன்றும் இல்லை, இம்மானுவேல்ன்ற ஒரே ஒரு வேர்டு தான். உடனே நான் யோசிக்கிறேன், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. என்னத்தை அனுப்புறாரு எனக்கு? என்ன சொல்ல விரும்புறாரு? ஏய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு தைரியம் வந்துச்சு திரும்ப. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தைகள் பகிரப்படும் போதும், அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. வசனம்தான் தீர்வு. வசனத்தை அனுப்பி தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று அவரை செய்ய முடியும். அந்த வசனத்தையே சில நேரம் தட்டி விட்டுருவோம். பிரைஸ் காட். இப்போ நாகமானுக்கு தீர்க்கதரிசி மூலமாக என்ன அனுப்பப்படுகிறது? வசனம் அனுப்பப்படுகிறது. 7 தரம் போய் கஷ்டமா என்ன குளிக்கிறது கஷ்டமா? அப்போ இவனுக்கு கோபம் வந்துடுது. என் ஊரில் ஆறுகள் இல்லைன்னு சொல்லிட்டாயா, உன் ஊரில் வந்து அதுவும் 7 முறை குளிக்க சொல்கிற, உனக்கு என்ன எகத்தாலும்? இந்த பாஸ்டருக்கு எவ்வளோ ஒரு எகத்தாளம் இருந்தால் இப்படி பேசுவார். ஆமென். அப்பொழுது அல்லேலூயா, அவன் ஊழியக்காரர் 13வது வசனத்திலே, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி, இப்போ அவங்குள்ள ஊழியக்காரர்கள், நாகமானின் ஊழியக்காரர்கள் நாகமான்ட்ட வந்து எப்படி கூப்பிட்றாங்க பாருங்க, தகப்பனேன்னு கூப்பிட்டு, எஜமானேன் இல்லை பாருங்க, என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம் பைபிளில்.
எஜமானனேன்னு சொல்ல என்ன சொல்கிறாங்க? தகப்பன். அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான்? ஒரு தன்னோடு கூட வேலை செய்கிறவங்களுக்கு இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான்? நல்ல மனுஷன் ஆக்சுவலி. அவனுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஆமென். முட்டி போட்டுக்கிட்டே 1.5 கிலோமீட்டர் நடன்னு சொன்னா நடந்திருப்பான். 3 வாரம் தொடர்ந்து பிரைஸ் காட் 500 ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருனா என்ன? அதெல்லாம் லாஜிக்கலி யோசிப்போம். ஓகே 3 நாள் அல்லேலூயா, இதை நேர்ந்துரு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம்? பெரிய பெரிய ஏறு இறங்கு உருளு பெரலு முட்டு மோது அப்படின்னு சொன்னா நீ செய்வையில அதெல்லாம் மதிப்போம். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, பெரிய காரியத்தை யாராச்சும் சொன்னா உடனே செய்கிறதுக்கு மனசே வரும். ஆமாம் செஞ்சு தான் பார்ப்போமேன்னு. சின்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது தட்டி கழிச்சிருவோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அல்லேலூயா, ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்களே தகப்பனே. ஒரு சின்ன காரியம் ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொன்னார், அதை நீ எவ்வளவு அதிகமாக நீ செய்யணும் குளின்னு சொன்னார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்பொழுது அவன் இறங்கி, எதில் இறங்கி? 2 இறங்கி. கர்த்தர் நல்லவர். அப்பொழுது அவன் இறங்கி, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். அப்பொழுது அவன், முதல்ல இறங்குங்க, உங்க ஆவியில இறங்குங்க. அப்படியே தம் கட்டிக்கிட்டே இருக்கிறது பாருங்க, வெறப்பாவே இருக்கிறது. இந்த இறங்குறதுக்கான விடுறதே இல்லை. நான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை, பிரைஸ் காட். இப்போதான் இதுக்குள்ள வெளிச்சமே வருது. நினைச்சுக்காங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்தேன்னு. இப்போ எனக்கே இது இறக்கமாக தான் இருக்குது. இறங்குங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இறங்குங்க. கொஞ்சமாவது கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னாடி இறங்குங்க. அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுவோம், கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக இறங்குங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்பொழுது நாகமான் இறங்கி. சில நேரம் பாருங்க, நம்ம பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க. சில நேரம் நமக்குள்ள அர்ப்பணிப்புகளை கூட தூசி தட்ட வேண்டியதாக இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அர்ப்பணித்திருப்போம். எத்தனை பேருக்கு யோபு தெரியும்? யோபுவை குறித்து வாசிக்கும் போது யோபு ஒரு உடன்படிக்கையின் மனிதன் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் சொல்ல, என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிற நான் ஒரு கன்னிகையின் மீது நோக்கமாய் இருப்பது எப்படி? என் கண்ணோட நான் என்ன பண்ணியிருக்கேன்? உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் போட்டு, கான்ட்ராக்ட் இருக்கு. There is a covenant between me and my eyes that I will not look at anyone other than my wife. எப்படி பாருங்க. Praise God, hallelujah. என் கண்ணில் நான் என்ன செஞ்சுருக்கணும்? உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். என் கண்ணோட நான் ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கணும். என் கையோட நான் ஒரு ஒப்பந்தம், ஹார்ட்டோட நான், இந்த ஹார்ட்டில் தேவையற்ற கசப்புகளை, அல்லேலூயா. சில மனிதர்கள் மேலே கசப்பை வச்சுருவோம் பாருங்கள். அந்த கசப்பை ஓரத்தில் கடந்துக்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுருவோம் பாருங்கள். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். சில கசப்பை உள்ளே வச்சு எடுக்கவே மாட்டேன், அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். பிரைஸ் காட். ஒரு கசப்பு இடையில இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்ன வரும். அர்ப்பணித்திருந்தோம் ஒரு நாளில். நானும் கூட ஊழியத்துக்கு வந்தபோது என் இருதயத்தை அர்ப்பணித்திருக்கிறேன். பல முறை பல காரியங்களில் பல ஏரியாவில் அர்ப்பணித்திருந்தேன். என்னை கவனிக்கிறீங்களா என்ன? பிரைஸ் காட். அர்ப்பணித்திருந்தேன். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு அன்னைக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேனே, நான் ஏற்கனவே அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நினைப்பிலே இருந்துட்டோம்னா அந்த அர்ப்பணிப்பில் தூசி படிஞ்சிரும் பாருங்க. சில நேரங்களில் நம்ம அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை அவ்வப்போது தொடச்சி வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது.
எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்பப்போ தொடச்சிக்கணும். ஓ, நான் இப்படி யோசித்திருக்கேன்ல, நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த என்னுடைய ஹார்ட்டில் நான் பிரதிஷ்டை உள்ளவனாக இருப்பேன். இதை நினைக்கணும், இதை நினைக்கக்கூடாதுன்றதை நான் தீர்மானித்து தான் உள்ளவே அனுப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாகமான் என்ன செய்கிறான்? அவன் இறங்கி, முதல் இறக்கம் மனதிலே இவன் இறங்க போய் தான் இவன் கால்கள் யோர்தானிலே இறங்குச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய மனதிலே நீங்கள் இறங்காமல், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியத்தை செய்யும்படி உங்கள் கால்கள் இறங்குவதில்லை. பிரச்சனை என்னன்னா, ஏன் கால் இறங்க மாட்டேங்குதுன்னா, மனசு இன்னும் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வர்றது, வாரம் வாரம் வர்றது, நல்ல ஒரு பாட்டு பாட்டு, ஒரு செய்தியை ரசித்தோமா கேட்டோமா, நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இறங்கு, நீ இறங்கிரு. அல்லேலூயா. ஏற்கனவே பாட்டு ஆராதனையில் பாடணும்ல, வாழ்வே நீர் தானையா. அதில் அர்த்தம் இருக்குங்க, 1000 அர்த்தம். அதனால தான் பாட்டை பாடினேன். உடைச்சி விட்டுருவோம். எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, எல்லாரும் இப்படி சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்னை தாழ்த்துகிறேன். பிரைஸ் காட். அவர் எனக்கிட்ட ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக தான் அவர் வார்த்தையவே அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை நான் தட்டி விட்டா, ஏன் அட்ரஸ் இல்லைப்பா, பக்கத்து வீட்டுக்காரனுக்குன்னு கொரியர் சர்வீஸை மாற்றி விட்டான். நம்ம பேர் போட்டு வந்ததை. பிரைஸ் காட். அதுதான் நடந்துச்சு. இந்த நாகமான் என்ன செய்கிறான்? அவன் இறங்கி, தன்னுடைய பொசிஷனை விட்டு இறங்கி, நாம் பெரிய ஆள் தெரியுமா, இங்கே தான் இருக்குது பிரச்சனை. இன்னும் விடுதலையும் சுகமும் கிடைக்காததற்கு, இன்னும் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காததற்கு காரணம் இறங்கலை ஏதோ ஒரு விஷயத்தில். என்ன தெரியுமா? நான் யாரு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நான் யாரு தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என் பணபலம் என்னன்னு தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸு, என் படிப்பு என்னன்னு தெரியுமா? நான் பாஸ்டர் தெரியுமா? நான் ரெவரண்டு. பிரச்சனை என்ன இங்கே? குஷ்டரோகம். அதை நீங்கணும்னா நான் ஏதோ ஒன்றை விட்டு இறங்கணும். இதனால் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக தான் இறங்கி வருகிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? எனக்கு நேராக இறங்கி வருகிறது. ஏதோ ஒன்று நான் இறங்கி தான் ஆகணும். பிரைஸ் காட். நாகமான் இறங்குகிறான் மனதிலே, 2வது யோர்தானிலே இறங்குகிறான். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, ரொம்ப முக்கியம், வார்த்தையின்படியே அனுப்பப்பட்ட. இன்னும் பாருங்க, இதில் எனக்கு பெரிய பியூட்டி என்னன்னா, இப்பயும் எலிசா தீர்க்கதரிசி டைரக்டாக வந்து இந்த மனுஷனை பார்க்கவும் இல்லை, ஷேக்கன் கொடுக்கவும் இல்லை. ஹலோ சார், நான் தான் எலிசா, நீங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை, பார்க்க கூட இல்லை. அப்போ இந்த நாகமானுடைய கோபம் நியாயமானது தானே? நிறைய டைம் நான் லாஜிக்கலாக நினைப்பேன் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைன்னா அப்படியே வந்து என்னமோ உஸ்ஸு புஸ்ஸுன்னெலாம் சத்தம் போடணும். பாஸ்டர் என்கிட்ட வந்து அப்படியே கையெல்லாம் உதறி என் தலை மேலே கையை வச்சு ஒரு 2 உழுக்கிட்டு போயிருந்தாருன்னா ஏதோ ஒன்று ஹலோ சிம்பிளாக இங்கேருந்து வார்த்தை வந்துட்டுருக்கு. இங்கேருந்து உருளுங்க பெறலுங்கன்னா நம்பிடுவோம்ல. 7 நாள் இதை செய்யுங்க, 21 நாள் அதை செய்யுங்கன்னா செஞ்சுருவோம்ல. சிம்பிளாக இங்கேருந்து கர்த்தருடைய சின்ன வார்த்தையை அனுப்பி இதை செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லும்போது, அதை மட்டும் நம்ம காது என்ன செய்யாது? அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, அதுலேயும் பாருங்க, ஒபீடியன்ஸ். ஹாஃப் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், டிலேய்டு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். 2 காரியம் ரொம்ப முக்கியம். பாதி கீழ்ப்படுகிறதுக்கு பேரு கீழ்ப்படியாமை தான். செஞ்சா முழுசா செய்யணும். 7 தரம்னா 7 தரம் தான். அப்பதான் வசனமும் வேலை செய்யும். தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே.
பாதி கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமை, தாமதமாய் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமை. கர்த்தர் அந்த சீசனுக்கு வார்த்தையை கரெக்டா அனுப்பி தராரு. அதுக்கு விசுவாசிச்சா வெற்றி. அல்லேலூயா சொல்லுவோமா? 7 தரம் முழுகின போது முங்கிட்டான். ஏன்னா அவன் இறங்கிட்டானே. இறங்கினவனுக்கு 7 தரம் முங்குறது ரொம்ப எளிது. மனசளவில் இறங்கினவனுக்கு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லியிருந்தாலும் அப்படியே விட்டு கொடுத்துடுறது ரொம்ப எளிது. நிறைய நேரம் நம்ம ஆவியை நம்மளால் தாழ்த்த முடியாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் பேசிகிட்டு இருக்கேன். பாட்டு பாடுவோம், எல்லாம் பாடுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், எல்லாம் பலர் வீட்டில் போய் ஜோம் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவோம். ஆனால் ஆவியில் ஒரு தாழ்மை. அதான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் காட். மத்திய 5க்கு போங்க. அவங்க என்னவா இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு ஜெபித்து முடிப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. மத்திய 5 மலை பிரசங்கத்தை இயேசு செய்கிறார். அதை மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். மத்திய 5ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் தேவனுடையது. அப்படியா? அவங்களுக்குள்ளதுயா. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளதுன்னா பரலோக ராஜ்யத்தில் தான் என்ன இருக்கு? எனக்கு தேவைப்படுகிற எல்லாமே இருக்குது. அந்த பரலோக ராஜ்யமே என்னுடையதாய் மாறுகிறது. எப்போ மாறுகிறதுனா ஆவியிலே எளிமை. ஆங்கிலத்தில் என்ன? ஹம்பிள் இன் தி ஸ்பிரிட். பிரைஸ் காட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் பாருங்க, வெளியே தெரியாது. பேசுகிற எனக்கும் நான் தான் பெரிய ஆளு, பயங்கரமான பிரசங்கி நான் தான், எனக்கே தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். தேவ சமூகத்தில் வந்து ஒட்டைக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஓட்ட கல்லான இருதயம் ஓட இயேசுவின் நாமத்தினாலே ஓட. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் நாகமான் இறங்கினான், 7 தரம் மூழ்கினான். அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. அவன் மாமிசம். இந்த குஷ்டரோகம் வந்தவங்க தோல் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? முதலை தோல் மாதிரி இருக்கும். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அழகாக பாப்பா இருக்கும் பாருங்க, ஸ்கின்னெல்லாம் பாருங்க, அப்படியே குட்டி குழந்தைக்கு எப்படி அந்த மாதிரி ஸ்கின் ஆக்கி விட்டாரான் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள், வந்திருக்கிற என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள் குஷ்டரோகத்தினாலே கரடு முரடாய் முதலை தோலை போல, இதுக்கெல்லாம் மாற்றுறதுக்கு வழியே இல்லை என்கின்றதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய எளிமையான வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் போது ஒரு சிறு பிள்ளையின் மாமிசம் போல மேனியை கர்த்தர் மாற்றுவாராம். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்றாராம்? மாற்றுவாராம். உங்களிடம் ஆண்டவர் கேட்டுக்கொண்ட சிறு காரியம் என்ன? உங்கள்கிட்ட என்ன கேட்டு? நான் பிரசங்கம் செய்யும் போதே ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்குள்ளே பேசின காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். இந்த பிரசங்கத்தில் புதுசா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. இந்த பிரசங்கமே ஒரு நினைப்பூட்டுதலின் பிரசங்கம் தான். ரிமைண்ட் பண்றாரு, உன்கிட்ட இந்த சின்ன காரியத்தை செய்ய சொன்னேனப்பா, செஞ்சியா? இந்த சின்ன காரியம் தான் நான் உன்கிட்ட கேட்டேன், உன்னால செய்ய முடிஞ்சா? ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள பேசுறாரு. அல்லேலூயா. சிறு கீழ்ப்படிதலின் பெரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். இந்த சின்ன கீழ்ப்படிதல் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இவன் சீரிய நாட்டுக்கு திரும்பி போகும்போது எப்படி போயிருப்பான்றீங்க? எவ்வளோ ஹாப்பியாக போயிருப்பான் இல்லையா? புது மனுஷன் நான் மாறியவன் போகிறான். காரணம் எளிமையான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதங்களை உண்டு பண்ணுகிற ஒரு மேடையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பி தருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கவனிங்க. ஆண்டவர் அதில் பேசுவார். சில வார்த்தை குதிச்சு உங்கள்கிட்ட வந்து உட்காருவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதான் ரேமா வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோம். ரேமா வேர்டு.
இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் பேசிட்டேன், 35 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன் நான். இவ்வளவு நேரம் பேசின வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தை தவ்வி உங்கள் மேல் வந்து உட்கார்வதை நீங்கள் உணர்வீர்கள், ஒரு வெளிச்சத்தை தருவதை உணர்வீர்கள். அது ரேமா வார்த்தை. அது எனக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அதை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும்படி விரும்புகிறார் அல்லது நான் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறார். அதை நான் செய்யும்போது, அதற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என்றென்றைக்கும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நாம் எழுந்திருந்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிஷம் ஏதாவது ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாருன்னா, இந்த சின்ன காரியத்தை நான் செய்ய நான் உன்னை சொல்லியிருந்தேனே அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டினார்னா, இந்த வேலையில ஒப்பு கொடுங்களேன். yield yourself. ஆண்டவருடைய தட்டு, கர்த்தாவே நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே, இந்த பகுதியில் நான் என்னை அர்ப்பணிச்சிடுறேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீர் போதுமே எந்தன் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் வாழ்க்கையே நீங்கள் தான் நான் நினைக்கும் போது, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் எப்படி என்னை அர்ப்பணிக்காமல் இருப்பேன்? நீர் எனக்கு காண்பிக்கிற சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவரை இதை செய் அப்படின்னு நீங்கள் பல முறை எங்களோடு பேசியிருக்கலாம். நாங்கள் அதை தட்டி கழித்திருந்திருக்கலாம். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்தின் நினைப்பெல்லாம் எலிசா வீட்டை விட்டு வெளியே வருவான், தொழுது கொள்ளுவான், என்னை தொடுவான் அப்படின்னே நாங்கள் நினச்சி பல அற்புதங்களை மிஸ் பண்ணிட்டோம் வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குறீங்க, எங்களை விடுவிக்கிறீங்க, ரட்சிக்கிறீங்க, எங்களை ஆதரிக்கிறீங்க, எங்களை தப்புவிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்கள் அனுப்புகிற வசனத்தை நாங்கள் இறுக பிடிச்சுக்க போகிறோம். நாங்கள் எங்கள் மனதிலே இறங்கி, யோர்தானிலே இறங்கி அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் மனதிலே நாங்கள் இறங்குகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மனதில் இறங்குகிறோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே அவங்களுக்குள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆவியிலே ஒரு எளிமை கொடுங்க, எளிமை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறீர். வந்தவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். பிள்ளைகளை ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்த ஒருவரோடும் நீர் பேசியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உண்மையுள்ள ஆண்டவரே இருதயம் உள்ளவர்களாய் உம்மோடு அநேகர் கிட்டி சேருவதற்கு இந்த செய்தி உதவி செய்யட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. எங்களுக்காக யாவையும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. நீர் அதை செய்து முடிப்பீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், இம்மானுவேலாய் இருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற வாரங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள, வேலை ஸ்தலங்களிலே, படிப்பிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் உறவுகளிலே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, ஊழியத்திலே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை துதிக்கவும் பாடவும் கிருபை செய்வோம். சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. Amen, amen, amen. God bless you all. See you next week. Bye-bye. Praise God.